ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஒரு இமேஜின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாரும் எங்கே வாழ்ந்துருப்பாங்க? வில்லேஜில் வந்திருப்பாங்களா? ஸோ ஸ்டார்டிங் டைமில் எல்லாருக்குமே அவங்க வாடுறதுக்கான ஒரு லேண்ட் இருந்திருக்குமா? ஒரு ஸ்மால் பிளாட் ஆஃப் லேண்ட் எதுக்கு ஒரு ஆளுக்கு தேவைப்படுது? அவங்களோட சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த லேண்டில் அவங்களுக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணி அதில் என்ன வருதோ அவங்களோட தேவைக்கு, அவங்களோட சாப்பாடுக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த லேண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஸோ ஃபுட் ஃபார் தேர் ஃபேமிலிஸ் இதுனா ஸ்டார்டிங் இருக்கும். ஓகே. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சில பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, தன்னோட லேண்டில் அதிகமான க்ராப்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. அந்த அதிகமாக கல்டிவேட் பண்ண க்ராப்ஸை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஸோ முதல் முறையாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் லேண்ட் வழியாக நம்மளோட சாப்பாட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆச்சுன்னு நினச்சோம். பட் அதில் சில க்ராப்ஸை வந்து விற்றா லாபம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஓகே, நெக்ஸ்ட் இயர் இதை விட ப்ராஃபிட் சம்பாதிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஒரு லேண்ட் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேண்ட் வாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற லேண்ட் வாங்குவாங்க, இன்னும் கொஞ்சம் லேண்ட் வாங்குவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா? ஸோ அதிகமாக லேண்டு வாங்குறாங்க. அந்த பெரிய லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவையா? ஸோ வழக்கமானதை விட அதிகமான வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன லேண்டு தானே, அந்த சின்ன லேண்டை அவங்க ஃபேமிலியே கல்டிவேட் பண்ணுற முடியும். இப்போது பெரிய லேண்ட் வாங்குறாங்க. அதுக்கான மெயின் பர்பஸ் வந்து ப்ராஃபிட். அப்போ இவ்வளோ பெரிய லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? மிஷின்ஸ் தேவையா? எக்ஸ்பென்சிவ் மிஷின்ஸ் என்ன பண்ணுறாங்க? இம்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு நிறைய க்ராப்ஸை கல்டிவேட் பண்ணுறாங்களா? ஸோ அப்போ இந்த இயர் வந்து நிறைய ப்ராஃபிட் வந்துருக்குமா? ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நிறைய ப்ராஃபிட்டு. அப்போ நிறைய ப்ராஃபிட் வச்சு என்ன பண்ணலாம்? அடுத்த வருஷம் இன்னும் பெரிய லேண்டு வாங்கலாமா? இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய வாட்டர் சப்ளையா? இன்னும் பெரிய மிஷின்ஸா? ஸோ ஃபைனல் என்ன ஆகுது? இந்த வில்லேஜில் சில பேர்கிட்ட மட்டும் மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? ஸோ ஃபியூ ஃபார்மர்ஸ் கண்ட்ரோலிங் தி மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் ஃப்ரம் தி வில்லேஜ். இந்த ஸ்டோரியில் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு லேண்ட் இருக்காது. அப்போ லேண்ட் இல்லைனா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. வேறு வழி இல்லை, அந்த பெரிய ஃபார்மர்ஸ் கிட்ட போய் ஒர்க் பண்ணணும், சாப்பாடுக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்லேவ்ஸ் உருவாகுறாங்க. அந்த டாமினன்ட் ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு சர்டன் பீப்புள் வந்து டாமினன்ட் ஆகும். ஒர்க் பண்ணுறவங்க வந்து லேபராக உருவாகுறாங்க. இந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரியும். இதை விட்டுருங்க. செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுங்களா? இந்த பெரிய லேண்டில் ஃபஸ்ட்டை விட நிறைய வாட்டர் யூஸ் பண்ணுறாங்களா? நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா? அப்போது இந்த லேண்ட் இருக்குல்ல, இந்த லேண்டு வந்து ஓவராக யூஸ் பண்ணி ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி டீக்ரேட் பண்ணது யார்? அந்த வில்லேஜ் பீப்புளா, இல்லை அந்த ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்பட்ட ஃபியூ ஃபார்மர்ஸா? ஸோ அந்த வில்லேஜோட என்விரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணது, டேமேஜ் பண்ணது நேச்சுரல் ப்ராசஸ் கிடையாது, ப்ராஃபிட்காக, தன்னோட இண்டிவிஜுவல் ப்ராஃபிட்காக. ஸோ இதுதான் என்ன ரிசல்ட்டு? கிளைமேட் சேஞ்ச் ரிஸ்க்குன்னு சொல்லலாமா? ஸோ குளோபல் முழுக்க கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஒரு ரிஸ்க் உருவாதுல. அதுக்கு மெயின் ரீசன் ஜென்ரல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் தான் காரணம். இந்த உலகத்தில் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து தான் இந்த உலகத்தை கெடுத்துட்டாங்க, என்விரான்மெண்ட் பொல்யூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது. அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான காரணம் யார் கிடையாதுன்னா, ஆந்த்ரோபோசின் கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது. அப்போ யார்? கேபிட்டலோசின். அதாவது அந்த ஃபியூ பீப்புள் லேண்ட் அதிகமாக வாங்கி ப்ராஃபிட்டுக்காக, தன்னோட இண்டிவிஜுவல்ஸுக்காக லேண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களே, இந்த கேபிட்டலிஸ்ட் பீப்புளால தான் இந்த உலகம் அழிஞ்சதை தவிர எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் கிடையாது. ஸோ கரண்ட் என்விரான்மெண்ட் கிரைசிஸ் இஸ் நாட் லிங்க்டு வித் ஹியூமன் பீயிங்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பட் லிங்க்டு வித் கேபிட்டலிசம் அப்படின்னு ஒரு கிளிம்ஸ், ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் வந்து அவுட்லுக் மேகசினில் போட்டிருந்தாங்க. அது உங்ககிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. ஏன்னா எல்லா ஆர்டிக்கல்லையுமே நீங்கள் அதை கிளைமேட் சேஞ்சுன்னு வந்துச்சுன்னா ஆந்த்ரோபோசின் போட்டுப்பாங்க. அந்த ஆந்த்ரோபோசினை தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம கேபிட்டலோசின் போட முடியும். நீங்கள் எஸ்ஸே எழுதுறீங்கன்னா இந்த டேர்மை யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபியூ பீப்புள் இருக்காங்களே, அவங்கள ஏன் கேபிட்டலிஸ்ட்னு சொல்கிறேன்னா, கேபிட்டலிஸ்டோட டெஃபினேஷனே அதான். இந்த ஸ்டோரி பார்த்தோம்ல, அதான் டெஃபினேஷனே. கேபிட்டலிசம் என்ன பண்ணும்? சிம்பிளாக 2 வார்த்தையில் அக்குமுலேட் பண்ணும். ஸோ ப்ராஃபிட்காக இந்த பார்த்தோம்ல, சின்ன லேண்டு, எக்ஸ்ட்ரா லேண்டு, பெரிய லேண்டு, இன்னும் பெரிய லேண்டு சொல்லிட்டு அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கும் கேபிட்டலில். அந்த அக்குமுலேஷனால் வர ப்ராஃபிட் இருக்குல்ல, அந்த ப்ராஃபிட் யாருக்காக மட்டும்தான்? இண்டிவிஜுவல். ஸோ 2வது முக்கியமான கான்செப்ட். 3வது, லேண்டை அக்குமுலேட் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த லேண்டில் ஒரு ப்ராஃபிட் வருதுல்ல, அந்த கிராப்ஸ் வராங்களே, அந்த கிராப்ஸை மக்கள் வாங்கணும் கரெக்டாக. ஸோ மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மக்களை வாங்க வைக்கிறதுக்கான ஐடியா பண்ணுவாங்க. கன்சப்ஷன், அக்குமுலேஷன், கன்சப்ஷன், அது வழியாக கிடைக்கிற ப்ராஃபிட் வழியாக இண்டிவிஜுவலிசம் க்ரோத் ஆகும். இதுதான் கேபிட்டலிசம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் கிளைமேட் சேஞ்ச் கிரைசிஸ் உருவானதுக்கான ரீசன்னு இந்த மேக்சின் சின்ன கிளிம்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லைங்க. இந்த ஸ்டோரி வழியாக ஒரு இம்பாக்ட் நடக்குதுல்ல, அந்த இம்பாக்ட் தெரியணும். அந்த இம்பாக்ட் நான் சொல்லவே இல்லை, கிளைமேட் சேஞ்சுன்னு ஓவராலாக சொல்லிட்டேன். பட் நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் டிசாஸ்டர்னால டேரெக்டாக பாதிக்கப்படுறது யார்? புவர் பீப்பிள் தான். நம்ம அடிக்கடி பேசினது தான் இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வழியாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் வேவ்ஸ் இருக்கலாம், இல்லை ஃப்ளட் இருக்கலாம். அண்ட் ஜென்ரலாகவே இப்போ உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்க தானே, நீங்கள் ரியாலிட்டியாக அதை அக்செப்ட் பண்ணுறீங்க தானே, குளோபோட டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ பார்க்குற மதியானம் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது, அதிகமான ஹீட் இருக்குது. அண்ட் நைட்டு கூட அதிகம் வேறு வருது நமக்கு தெரியும்ல. எஸ், அப்போ இந்த எல்லா ஈவெண்ட்னாலையும் பாதிக்கப்படுது யார்? புவர் தானே. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன பண்ணுறாங்க? ஈஸியாக ஒரு சின்ன ஏசி வாங்கி அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்லேருந்து தப்பிச்சிடுறாங்களா? பட் யாரால் தப்பிக்க முடியாது? புவர் பீப்புளில். ஸோ எவ்ரிடே நைட்டு இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். நைட்டு நாம் தூங்கிடுறோம், பட் மோஸ்ட் ஆஃப் தி சிட்டிஸில் புவர் கேன்ட் ஸ்லீப் அட் நைட். இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த சிட்டிலையுமே அது நீங்கள் ஏழைகளை பார்க்கும்போது நைட்டில்
வழக்கமான ஸ்லீப் வந்து இப்போ டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியும். ஸோ அவங்களோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சமாக ஹீட் அக்செப்ட் பண்ணி ஒரு நைட்டு தூங்க முடியாமல் அந்த எனர்ஜி ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும்ல. ஸோ கேபிட்டலிசம் வந்து ஒரு பெரிய சோஷியல் இன்ஜஸ்டிஸை உருவாக்கியிருக்கு. இந்த இன்ஜஸ்டிஸை சரி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த அவுட்லுக்கில் ஸ்பெஷலாக வந்து அந்த இஷ்யூவோட ஃப்ரண்ட் பேஜோட ஆர்டிகல். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட் ஃபியூச்சரில் ஐஏஎஸ் ஆக போகிறீங்கன்னா இந்த கிளைமேட் பேஸ்ட் ஒரு சோஷியல் இன்ஜஸ்டிஸ் இருக்குல்ல, இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஹாபியாக கூட போட்டுக்கலாம். இன்டர்வியூ கேட்குறாங்க உங்களோட ஹாபிஸ் எப்படி இருக்குன்னா ரீடிங் இருக்கும். ரீடிங் எதை பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் ஜஸ்டிஸை உருவாக்குறதுக்கான ரீடிங் தான் ரீடிங் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கான சில ஸ்டெப்ஸ் சில ஐடியாஸ் நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் கிரைசிஸை சரி பண்ணுறதுக்கு எல்லா ஊர்லேயும் போயிட்டு அந்த செடிகள் நடுவாங்கல்ல, பிளான்டிங் ட்ரீஸ், அது மட்டுமே சொல்யூஷன் கிடையாது. மெயின் கோர் ப்ராப்ளம் எங்கே இருக்குது, கேப்டலோசின் இருக்குது. அந்த கேப்டலோசினை வந்து சரி பண்ணணும். இந்த கேபிட்டலிஸ்ட் வழியாக உருவாகிற என்வரான்மெண்ட் டிகிரேடேஷன் சரி பண்ணணும். அண்ட் ஆல்சோ இதுவும் முக்கியங்க, பிளான்டிங் ட்ரீஸ் ஆல்சோ முக்கியம். இன்றைக்கி சென்டர் பேஜ் இருக்குல்ல, சென்டர் பேஜில் செகண்ட் ஆர்டிகல் இருக்குல்ல, த இஷ்யூ வித் தி ட்ரீ பிளான்டிங் ஸ்கீம்ஸ், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான்டிங் ட்ரீஸும் முக்கியம் கிளைமேட் சேஞ்சுக்கு. ஏன்னா அதிகமான அந்த அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும், உங்களுக்கு தெரியாது, அந்த சிக்வஸ்ட்ரேஷனில் படிச்சிருப்பீங்க. பட் இந்த ட்ரீ பிளான்டிங் எல்லா கண்ட்ரிஸும் பண்ணுது, சாதனை பண்ணுது. ஒரே நாளைக்கு இத்தனை லட்சம் ட்ரீஸ் வச்சிருக்கோம்லாம் சொல்கிறாங்க, ஓகே. பட் அதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, சில விஷயம் சரி பண்ணிக்கணும் ஆர்டிகல் பேசுது. இந்த பாயிண்ட் முக்கியம், ரொம்ப பேசிக்ஸ் தான், டஃப்லாம் கிடையாது, நீங்களே படிச்சுக்க முடியும். பட் சில சினாப்சிஸ் நான் தரேன். 1 மகோத்சவா ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூல் டைமில் வந்து நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு அந்த ஸ்கூல் ரெப்ரஸன்டேஷன் வழியாக செடி நடுவோம்ல, அது ஞாபகம் இருக்கா? இப்போ அதை யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து ஒரு செடி நட்டுருப்போம், இப்போ அந்த செடி எங்கே நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுதான் ரியாலிட்டி சொல்கிறாங்க. எல்லா வருஷமும் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த 1 மகோத்சவா செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லா ஸ்கூலையும் செலிப்ரேட் பண்ணுறோம், ட்ரீஸை வந்து பிளான் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம பிளான் பண்ண ட்ரீஸ் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ ரியாலிட்டியில் ப்ராப்ளம் எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட வந்து போஸ்ட் பிளான்டிங் மெஷர்ஸ் வந்து இல்லை. மீனிங் புரிச்சா? செடியை நட்டாச்சு, செடி நட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை எப்படி பார்த்துக்கணும், எத்தனை தடவை மானிட்டர் பண்ணணும், தண்ணி ஊற்றுறது, அடுத்த ஒரு 10 இயர்ஸ் அதை நான் ஃபாலோ பண்ணுவோம்ல, அந்த போஸ்ட் பிளான்டிங் மெஷர்ஸ் வந்து மோஸ்ட்லி எந்த கண்ட்ரி பண்ண மாட்டேங்குது, நாமளும் பண்ணுறது கிடையாது. இது இல்லாதனால நம்ம நட்டோம்ல ஒரு செடி, அந்த செடி வந்து எப்போ இறந்து போயிருக்கும். புவர் சர்வைவல் ரேட். ஸோ எத்தனை லட்சம் செடிகள் நட்டாங்களோ அது நம்ம வளர்ந்துட்டே நினச்சிட்டு இருப்போம், அது டீரல் ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ போஸ்ட் பிளான்டிங் மெஷர்ஸை நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கூலும் அடாப்ட் பண்ணிக்கணும், ஒவ்வொரு கண்ட்ரி அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு பிளான்டிங் டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா இது ஒன்று. ரெண்டாவது, மோனோ கல்ச்சர் பிளான்டிங், இது ஒரு நெகட்டிவ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஸ்கூல் என்ன பண்ணும், ஒரு ஸ்கூலில் ஒரு ஆர்கனைசேஷனோ செடிகளை வாங்கிடும், ஒரே மாதிரி செடி எல்லாரும் வாங்கிட்டு அந்த பிளான் பண்ண வச்சுருவாங்க. செடியை எதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணுறோம், அந்த என்வரான்மெண்ட்டில் சுற்றி இருக்கிற கிளைமேட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணுறது தானே. அதுக்கு என்ன பேர், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் தானே. எஸ். பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஏரியாவில் ஒரே மாதிரி ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுறீங்க, ஒரே மாதிரி செடி பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க சொல்கிறாங்க. ஸோ மோனோ கல்ச்சரை பண்ணாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டைவர்சிஃபைட் பிளான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஏரியாவோட பயோடைவர்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இன்னொன்று சில டேர்ம் சொல்கிறேன், அதாவது குளோபல் முழுக்க முக்கியமான ஆர்கனைசேஷன் பண்ணுற அந்த பிளான்டிங் ட்ரீஸோட பேர் சொல்கிறேன். 1 trillion ப்ராஜெக்ட், அண்ட் இனிஷியேட்டிவ் பை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். எய்ம் என்ன, டு பிளான்ட் 1 trillion ட்ரீஸ் குளோபலி. அடுத்து, த கிரேட் கிரீன் வால் ஆஃப் சைனா, எ ப்ராஜெக்ட் டு கிரியேட் எ green wall of trees to combat the desertification. 10 billion tree tsunami in Pakistan, a project to plant 10 billion trees. Bond challenge, a global effort to restore 150 million hectares of degradable land by 2020 and 350 million hectares by 2030. ஸோ இதெல்லாம் குளோபல் லெவலில் முக்கிய இனிஷியேட்டிவ்ஸ். பட் இந்த எல்லா இனிஷியேட்டிவ்ஸ்லையும் இருக்கிற ஒரு முக்கியமான லேக்கிங் என்னென்னா லிமிட்டெட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். பண்ணி புரிச்சா? எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய லேண்டு வாங்கி இல்லை எந்த லேண்டில் வந்து பிளான் பண்ணலாமோ ஒரு நாள் குரூப்பாக போயிட்டு ட்ரீஸ் பிளான் பண்ணி வந்துடுறாங்க. அப்படி ஒரு வேஸ்ட் லேண்டில் நீங்கள் பண்ணும்போது அதை அகெயின் மானிட்டர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அது யாரோட இடம் அப்படின்னு ஒன்று ஐடியா இருக்காதுல்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ட்ரீஸை பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போகிறீங்களோ அந்த ஊர் மக்களை என்கேஜ் பண்ணணும். லோக்கல் கம்யூனிட்டிஸை அந்த ப்ராஜெக்ட்டில் என்கேஜ் பண்ணாத வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா லோக்கல் கம்யூனிட்டிஸோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் அந்த போஸ்ட் பிளான்டிங் ப்ராசஸ் பார்த்தோம்ல அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஒரு செடியை நடும்போது அந்த லோக்கல் என்வரான்மெண்ட் இருக்குல்ல அதையும் அனலைஸ் பண்ணணும். இந்த செடி வந்து இந்த என்வரான்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸ்லேண்ட் இருக்குல்ல, வெறும் புல் செடியாக இருக்கும்ல, வெறும் புல்லாக இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு செடி நடுவாங்க. ஆக்சுவலாக புல் இருக்கிறதே வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டம் தான். அதனால் அதை நான் படிச்சிருப்போம்ல, கிராஸ்லேண்ட் ஈக்கோ சிஸ்டம். அந்த இடத்துல நீங்கள் ஒரு வேறு செடியை வச்சிங்கன்னா அந்த பகுதியோட ஈக்கோ சிஸ்டம் நாங்கள் டிஸ்டர்ப் ஆகும்ல. ஸோ ஒரு பிளான் நடுறதுக்கு முன்னாடி அந்த லேண்டோட என்வரான்மெண்ட்டையும் படிக்கணும், லோக்கல் என்வரான்மெண்ட்டையும் படிக்கணும், லோக்கல் கம்யூனிட்டியும் என்கேஜ் பண்ணிக்கணும். நம்ம இந்தியன் கவர்மெண்டோட டார்கெட் 2020 2030 26 மில்லியன் ஹெக்டர்ஸ் லேண்ட், டீக்ரேடபிள் லேண்ட், அழிஞ்சு போன லேண்டை வந்து அகைன் ரீஸ்டோர் பண்ணணும், ட்ரீ பிளான்டிங் பண்ணி ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக்கணும். ஸோ இந்த டார்கெட் பண்ணும்போது லோக்கல் என்வரான்மெண்ட்டையும் பாருங்கள் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி என்கேஜ் பண்ணுன்றது தான் அந்த ஆர்டிகல் சொன்ன பாயிண்ட். ஸோ எடிட்டோரியல் ஓவர் நீங்கள் டேரெக்டாக படிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேஷில் ஒரு ட்ரெயின் வந்து டிரைல் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இஷ்யூ தான், நீங்களே படிக்க முடியும். அண்ட் எக்கனாமி பேஜ் வந்தீங்கன்னா இந்த வார்த்தை பார்த்தீங்களா, இதில் இந்த ஆர்டிகல் இருக்குல்ல, அந்த ஃப்ளேர் அப் அண்ட் வெஜிடபிள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வெஜிடபிள் ப்ரைஸ்லாம் இன்ஃப்ளேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தோம்ல. அதில் ஆர்பிஐ வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கு, ஃபுட் ப்ரைஸ்லாம் எப்பவுமே அதிகமாகும்ல, அதிகமாகும் குறையும். அது ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா டெம்பரரின்னு சொல்லுவோம், அதாவது டிரான்சிட்டரின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஃபுட் இன்ஃப்ளேஷன் டிரான்சிட்டரி சொல்லுவோம், அடுத்த மாதம் சரியான சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக இந்தியாவோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டரின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கண்டிஷன் மாறி இருக்கு. ரொம்ப நாளைக்கு இன்ஃப்ளேஷன் ஸ்டேபிளாக அதிகமாகிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட ஃபுட் இன்ஃப்ளேஷன் டெம்பரரி கிடையாது, பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குன்றதை நான் வச்சணும். அதாவது பெர்சிஸ்டன்ட் இன்ஃப்ளேஷன், அதாவது லாங் டேர்மாக இன்ஃப்ளேஷன் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை இது இம்பாக்ட் பண்ணும். ஸோ டிரான்சிட்டரி கிடையாது, பெர்சிஸ்டன்ட். இந்த வார்த்தை மட்டும் தான் அந்த முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கீவேர்ட். இது அகைன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அந்த பிஸ்னஸ்க்கு அப்புறம் இருக்கிற நியூஸில் அந்த 2 நியூ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் டேக் பார்த்தீங்களா, ஆஃபீஸில் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 2 பேர் வந்து நியூ ஜட்ஜஸாக சுப்ரீம் கோர்ட் வந்திருக்காங்களா, அவங்க பேர் அப்புறம் சொல்கிறேன். பட் இந்த 2 பேர் அப்பாயின் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் 30 ஜட்ஜஸ் இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க வேண்டிய 34 மேக்ஸிமம் ஜட்ஜஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆளை வந்து ஜட்ஜாக அப்பாயின் பண்ண போகிறீங்கன்னா எந்த விஷயம்லாம் பார்க்கலாம், அவங்களோட ஸ்கில் பார்க்கலாம். அது மட்டும் பார்த்தாது, இந்தியாவில் வந்து பீப்புள் டைவர்சிட்டி அதிகம் இல்லை, கரெக்டாக. அப்போ ஸ்கில்டு மட்டும் பார்த்தாது, நீங்கள் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க முக்கியம் இல்லை. கோட்டேஸ்வர் சிங்கை ஒரு ஜட்ஜாக அப்பாயின் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஃப்ரம் நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு ஜட்ஜை வந்து முதல்ல வழியாக சுப்ரீம் கோர்ட் அப்பாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இது வழியாக என்ன ஆகும், அவங்களோட இன்டர்பிரேஷன் வந்து, அதாவது அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் அவங்களால யோசிக்க முடியல. அப்புறம் அவங்களோட ஜுடிஷியரி இன்னும் கொஞ்சம் டைனமிக் ஆகுதுல்ல. எஸ், இது ஒன்று. அடுத்த ஜட்ஜ் மகாதேவன், இவங்க வந்து ஒரு மோஸ்ட் பேக்வேர்டு. ஸோ இந்தியன் ஜுடிஷியரியே வந்து ஒரு வேகன்சியாக இருக்கும்போது ஒரு ஆள் எப்படி ஃபில் பண்ணுறான்னு தெரியுதுல்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு லெசன். ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா, அந்த பிஸ்னஸில் ஒரு சீட் வேகன்சியாக இருக்குன்னா யாருக்கு தரணுன்றது வந்து ஒரு நாலேஜ் மட்டும் கிடையாது, ரெப்ரஸன்டேஷனும் முக்கியன்றது நான் வச்சுக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக அந்த ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு 2 நாள் முன்னாடி தான் ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம். அகைன் இதை பற்றி பேசினா போர் அடிக்கும். நாளைக்கு அகைன் முடிச்சாச்சு, ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நாளைக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிளோட கன்க்ளூஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரஷ்யா தெரியும்ல, ரஷ்யா கிட்ட அதிகமாக இருக்கிற ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் அது நேச்சுரல் கேஸா. ஸோ ரஷ்யா என்ன பிளான் பண்ணுச்சுன்னா, தன்னோட நேச்சுரல் கேஸை உலகம் முழுக்க விற்கலான்னு பிளான் பண்ணுச்சு. அதுக்கு ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணுச்சு, யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரி ஜெர்மனி. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கு ரொம்ப தூரம், லாங் டிஸ்டன்ஸ். ஸோ அவ்வளோ தூரம்லாம் கொண்டு போக முடியாது. ரஷ்யா என்ன பிளான் பண்ணுச்சுன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேருக்கு நடுவில் கடல் இருக்குல்ல, பால்டிக் சி இருக்குல்ல, அந்த பால்டிக் சி வழியாக கடலுக்கு அடியில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய பைப்ஸ்லாம் போட்டு, பைப் லைன் போட்டு உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் கொண்டு வந்துடுறேன். உங்கள் கண்ட்ரியில் எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஸோ நான் வந்து கடலுக்கு கீழே அந்த பைப் லைன் வழியாக நேச்சுரல் கேஸ் அனுப்புகிறேன். அந்த நேச்சுரல் கேஸ் பயன்படுத்தி உங்கள் வீட்டுக்கு அந்த ஹீட் பண்ணுவாங்களே, அதுக்கு பயன்படுத்திங்க, இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்திங்க, எலக்ட்ரிசிட்டி வேணாலும் உருவாக்கிங்க. ஸோ ஜெர்மனியும் இந்த அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிச்சு. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுதில்ல, யார் தராங்களோ யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரஷ்யா சீப்பாக தான் தரும். ஏன்னா வந்து யூரோப்பில் எந்த கண்ட்ரியும் ரஷ்யா கிட்ட பேசாது. அப்போ ஜெர்மனி ஓகே சொல்லுதுன்னா அதுக்கு ஹாப்பி தானே. ஸோ சீப்பான ப்ரைஸில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டு அனுப்பி விட்டுச்சு. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, ப்ராக்டிக்கலாக அந்த கடலுக்கு கீழே அந்த பைப் லைன் போடுறாங்களே, அந்த பைப் லைனில் பிரேக் ஆகி டேமேஜ் ஆகி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஜெர்மனியோட வீட்டுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு முக்கியமான சோர்ஸ் இருந்தது ரஷ்யோட நேச்சுரல் கேஸ். அதை பயன்படுத்தி தான் ஜெர்மனியோட எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணப்படுச்சு. பட் ப்ராக்டிக்கலாக பாதியில் என்ன ஆயிடுச்சு, இந்த டேமேஜ் ஆனதுனால இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரியல் கேஸ் ஸ்டடியில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ஜெர்மனியில் இப்போது எனர்ஜி கிரைசிஸ் இருக்குது. அதாவது இவ்வளோ நல்லா கண்டினியூஸாக வந்துட்டு இருந்த நேச்சுரல் கேஸ் வந்து ஸ்டாப் பண்ணதுனால எல்லாத்துக்கும் ஷாக் தான். வீட்டுக்கு ஷாக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, எலக்ட்ரிசிட்டி கம்மியாகிடுச்சு. ஸோ எனர்ஜி கிரைசிஸில் இந்த ஜெர்மனி வந்து இப்போ மாட்டிக்கிச்சுல. இதுக்கு மெயின் ரீசன் என்ன, இன்னொரு கண்ட்ரியை ஓவர் டிபெண்டன்ஸ் ஆக வேண்டியதான். குளோபலைசேஷனில் நம்ம எல்லா கண்ட்ரியும் நமக்கு தேவையை தவிர ஒரு கண்ட்ரி கூட மட்டும் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா என்றைக்காவது ஃபியூச்சரில் ஒரு கிரைஸ் வரும். அது எனர்ஜி கிரைஸ் வந்தாலும் வரலாம், எக்கனாமிக் கிரைஸ் வரலாம், பொலிட்டிக்கல் கிரைஸ் வரலாம். பட் ஏதாவது ஒரு கண்ட்ரி கூட நீங்கள் ஓவர் டிபெண்ட் ஆகுறீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஓவர் டிபெண்டன்ஸ் லீட்ஸ் டு ஸ்ட்ராட்டஜிக் வெல்னரபிலிட்டி இப்படி புரிஞ்சுல. ஸோ நீங்கள் ஒரு கண்ட்ரி கூட ஓவர் டிபெண்ட் ஆகுனீங்கன்னா உங்கள் கண்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜிலேயே ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஃப்ரீ டைமில் இந்த நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன் இந்த டாப்பிக்கே போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பேசின கேஸ் ஸ்டடி இருக்குல்ல, அது இந்த பைப்லைன் தான். ஸோ இப்போ இந்தியாவோட இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜியில் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். எப்பொழுதுமே இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க. இந்தியா வந்து எல்லாரும் கூட பேசிகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் கூட டச்சில் இருக்கும், ரஷ்யா கூட டச்சில் இருக்கும், சைனா கூட ப்ராப்ளம் இப்போ இருக்குது. பட் சைனா கூடயும் பீஸ்ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணும். யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது தான். பட் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், யூஎஸை மீட் பண்ணுறாருன்னா ரஷ்யாவையும் மீட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஈவன் யூஎஸ் பிடிக்கலாம் கூட. அப்போ இந்தியாவோட பாலிசி என்ன பாலிசி, ஓவர் டிபெண்டன்சி பாலிசி கிடையாது. ஏன்னா எல்லா கண்ட்ரி கூடயும் அது தோணுச்சுன்னா பேசுது, யூஎஸ்ஏ கூடயும் பேசுது, அதுக்கு பிடிக்காத ரஷ்யா கூடயும் பேசுது, அண்ட் ஆல்சோ சம்டைம் சைனா கூடயும் பேச ட்ரை பண்ணுது. அப்போ இந்தியாவுக்கு என்ன முடிக்கும், மற்ற கண்ட்ரி என்ன யோசிக்க நமக்கு கிடையாது. நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, நம்ம நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன தேவை, அதை பொறுத்து முடிவு பண்ணுதுல. அப்போ அதுக்கு பேர் என்ன, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸோ குளோபல் லெவலில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கிட்டையும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசுகிறதுக்கான முடிவு வந்து மற்ற கண்ட்ரி என்ன சொல்லுது டிபெண்டன்ஸ் ஆகி யோசிக்க மாட்டேன். அட்டானமியாக என் கண்ட்ரிக்கு என்ன தேவை அதுக்கேற்ற மாதிரி யோசிப்பேன். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் இப்போ யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது, யூஎஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் இஷ்யூ.
ஸோ கரண்ட் இஷ்யூவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துருப்பீங்க. பட் நான் அகைன் சொல்கிறேன். ஜூலை 9ல் யூஎஸ்ஏல ஒரு முக்கியமான சமிட் நடந்துச்சு. நாட்டோ சமிட். கரெக்டாக யூஎஸ்ஏ சப்போர்ட் பண்ணுற எல்லா கண்ட்ரீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுற முக்கியமான சமிட்டா. ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போதே பேரலாக ஜூலை 11 நம்ம பிரைம் மினிஸ்டர் எங்கே போகிறாரு? ரஷ்யாவுக்கு போகிறாரு. யூஎஸ் மீடியாவில் என்ன சொல்லுதுன்னா, ஈவன் யூஎஸோட ஆஃபீஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ரஷ்யா மீட்டிங்கை டிலே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலும், போஸ்ட்பான் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கேட்கல, ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போகிறாருல, இந்த ஈவெண்ட்டை யூஎஸ்ஏ எப்படி பார்க்குது? ஸோ இவரை தெரியுமா? எரிக் கேர்செட்டி, யூஎஸ்ஏவோட அம்பாசிடர், இந்தியாவுக்கான அம்பாசிடர். அதாவது யூஎஸ்ஏ சார்பாக ஒரு ஆள் வந்து இந்தியாவில் பேசணும்னா இவர் பேசுவார். ஸோ யூஎஸ்ஏவோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் இந்தியா எரிக் கேர்செட்டி இந்த இன்சிடென்ட் என்ன சொல்கிறாரு? ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்லாம் போயிட்டு இருக்கு. எல்லா கண்ட்ரீஸும் ரஷ்யா தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்கிற குளோபல் டைம்ஸில் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது தப்பு. அதாவது ஆட்டோனமிக்கலாக முடிவெடுக்கிறது தப்பு. இந்த நார்மல் டைம் ஓகே, பட் ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்கிற டைமில் வந்து எல்லா கண்ட்ரீஸும் டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்கள் முடிவெடுக்கணுமே தவிர, உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமியாக பண்ணுறீங்களா, ஆட்டோனமியாக நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்களா, உங்கள் நாட்டுக்கு என்ன தேவைன்னு அது பண்ணுறது தப்புன்னு சொல்லியிருக்காரு எரிக் கேர்செட்டி. இந்த லைன் படிங்களேன். இன் டைம்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் there is no such thing as strategic autonomy. இண்டிபெண்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது இந்த டைமில், கிரைசிஸ் மூமெண்ட்டில். அப்போ என்ன பண்ணணும்? கண்ட்ரீஸ் நீட் டு ரிலை ஆன் ஈச் அதர் அண்ட் மேக் their own பொசிஷன் கிளியர். ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போகணுமே தவிர நீங்களாக போனது தப்புன்னு யார் சொல்கிறா? எரிக் கேர்செட்டியா, யூஎஸ்ஏவோட அம்பாசிடர் டு இந்தியாவா? அடுத்து இவங்க தெரியுமா? ஜாக் சலிவன். இவங்க யார்? யூஎஸ்ஏவோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுக்கு சொல்கிறார். இப்போ இந்தியாவுக்கு ஒரு எதிரி நேஷன் தான், ஓரளவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி சைனா தானே. இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு ஜாக் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிகமாக ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணுறீங்க. லாங் டேர்முக்கு சரி கிடையாது. ஏன்னா எப்போ வேணால் ரஷ்யா என்ன பண்ணும்? சைனா பக்கம் போயிடும். எப்பொழுதுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவசியம் கிடையாது. ரஷ்யாவோட ரியல் பார்ட்னர் சைனா தான். ஸோ ரஷ்யாவும் சைனாவும் ஜாயின் பண்ணுறது எப்போ நடக்கலாம். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. அண்ட் மூணாவது பாயிண்ட், டேரெக்டாக யூஎஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து இந்தியாவுக்கு கால் போயிருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் டேரெக்டாகவே இந்தியாவுக்கு கால் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ரஷ்யா விசிட் பண்ணதோட கன்சர்னை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆட்டோனமிக்காக ஒரு முடிவு எடுத்து ரஷ்யா பார்க்க போகிறதுல வந்து யூஎஸ்ஏக்கு பிடிக்கல. யூஎஸ் என்ன சொல்ல வருது? எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் முடிவு பண்ண சொல்லுதுல. பட் ஆக்சுவலாக பண்ண அவசியம் கிடையாது. என்ன ரீசன்? குளோபல் லெவலில் பவர் டைனமிக்ஸும் மாறிடுச்சு. 1990s இருக்குல்ல, அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த உலகம் வந்து நம்ம அப்படி பார்த்துருக்கோம், யூனிபோலராக இருந்துச்சு. அதாவது ஒரு கண்ட்ரி தான் பவர்ஃபுல். எந்த கண்ட்ரி? யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏட டாமினேஷனில் தான் இந்த குளோப் இருக்குன்னு யார் நம்பிட்டு இருக்கா? யூஎஸ் நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா வந்து 1990s டிசைட் ஆயிடுச்சுல, பார்த்தோம்ல. ரஷ்யாவோட ஜாகிரஃபியாவே ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே தனி கண்ட்ரியாக போயிடுச்சு. ஸோ பவர் கிடையாதுன்னு பார்த்தோமா? எஸ். ஸோ அப்போது குளோபோட மெயின் டாமினேட்டிங் பவர் யார்? யூஎஸ்ஏ தான். அப்போ யூஎஸ்ஏ கேட்டு தான் எல்லா கண்ட்ரி பண்ணுன்றது தான் அவங்களோட அசம்ஷன். பட் ஆக்சுவல் ரியாலிட்டி பார்த்தோன்னா இப்போ குளோபலில் யூனிபோலர் கிடையாது, மல்டி போலர் வந்துருச்சு. யூஎஸ்ஏ வந்து இப்போ ஸ்ட்ராங் எக்கனாமிக் பவர்னா யூஎஸ்ஏக்கு அடுத்து செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமிக் பவர் யார்? சைனா ஆகிடுச்சுல. எஸ். ஸோ எக்கனாமிக்கல் லெவலில் யூஎஸ்ஏ பீட் பண்ணுறதுக்கு ஒரு அடுத்த லெவல் ஸ்ட்ராங்கஸ்ட் சைனா வந்துட்டாங்க. அப்போ எக்கனாமியில் சூப்பர் பவர் யாருன்னா யூஎஸ்ஏ மட்டும் தான் கிடையாது, சைனா வந்துருச்சு. அப்போது எக்கனாமியில் யூனிபோலர் கிடையாது, மல்டிபோலர். ஸோ ரியாலிட்டியில் எக்கனாமியில் ஸ்ட்ரென்த் மாறிடுச்சா? இது ஒன்று. இருக்கிறதுலே செக்யூரிட்டி செம ஸ்ட்ராங் என்ன சொல்லுவா? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூஎஸ்ஏ. பட் ஆக்சுவலாக ரஷ்யா என்ன பண்ணுது? அமெரிக்காவுக்கு சப்போர்ட் இருக்க கண்ட்ரி இருக்குல்ல, உக்ரைனுக்குள்ளே ஈஸியாக உள்ளே வந்து அடிக்க முடியுது. இஸ்ரேலுக்கு வந்து யூஎஸ்ஏ சப்போர்ட் பண்ணுதுன்னா ஈரானுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட செக்யூரிட்டிலாம் விஷயமே கிடையாது, அதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ரஷ்யா வந்து வளர்ந்துருச்சு. ஸோ குளோபல் லெவலில் எந்த ஃபீல்டு எடுத்து பார்த்தாலுமே இப்போ ஒரு கண்ட்ரி தான் டாமினன்ஸ் கிடையாது, நிறைய கண்ட்ரிஸ் வளர்ந்துருச்சு. அப்போ குளோபல் முழுக்க நிறைய பவர் கண்ட்ரிஸ் இருக்கும்போது எல்லா கண்ட்ரி கூடயும் அழகாக பேலன்ஸாக பேசி தான் நம்மளோட இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கவே தவிர ஒரு கண்ட்ரி டிபெண்ட் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமியாக இருக்கிறது தான் கரெக்ட். அதாவது மற்ற கண்ட்ரிஸ் என்ன யோசிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி முடிவெடுக்காமல் நம்ம கண்ட்ரிக்கு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து டிஃபென்ஸ் பொருள் தேவையா? நமக்கு யார் சீப்பாக தருவா? ரஷ்யா தருவாங்க, ரஷ்யாவிட வாங்கிக்கலாம். அடுத்து இந்தியாவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற விஷயம் இது க்ரூட் ஆயிலா. அப்போ அந்த க்ரூட் ஆயிலை யார்கிட்ட வாங்கணும்? நெய்வர் யார்? ரஷ்யா தான். ஸோ ரஷ்யா சீப்பாக தரேன்னு சொல்லிட்டான். இப்போ அவங்ககிட்ட வாங்காமல் எனக்கு யூஎஸ் தான் ஃப்ரெண்டு, யூஎஸ்ஏ கிட்ட இருந்தால் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ஏக்கு ஒரு இந்தியா சமுத்திரம். அப்போ யூஎஸ்ஏ நாளைக்கு ஒரு பிளான் சொல்லுது, நீங்கள் ரஷ்யா கிட்டலாம் பழக வேணாம், நான் வந்து கடல் வழியாகவே பசிபிக் கோஸ்ட் வழியாகவே நான் என்ன பண்ணுறேன், அந்த பைப் லைனை செம ஸ்ட்ராங்காக போட்டு உனக்கு எல்லாம் க்ரூட் ஆயில் அனுப்புன்னு சொன்னால் இந்தியா என்ன பண்ணக்கூடாது? அதை டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா லாங்கர் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் முடிவு பண்ணும்போது எது கிட்ட எது ஈஸியாக வாங்க முடியும் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்க க்ரூட் ஆயில் என்ன பண்ணிருக்கு? செம அதிகமாக இருக்குது. 2021 கம்பேர் பண்ணி 2024 இந்த 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா $2.4 பில்லியன் அளவுக்கு ஆயிலை வாங்கிட்டு இருந்துச்சா 2021. இப்போ 2023-24 $46.5 பில்லியன். கம்பேர் பண்ண முடியுதா? 2021 கம்பேர் பண்ணுறதை விட ஒரு 20 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்குது. ஸோ ஒரு 2 மடங்கு இல்லை, 4 மடங்கு இல்லை, 10 மடங்கு இல்லை,
20 மடங்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுத்து குரூட் ஆயில் வாங்குது. ஏன்னா ரஷ்யா என்ன பண்ணுது, ரஷ்யா கிட்ட இருந்து எந்த கண்ட்ரிஸுமே ஆயில் வாங்கக்கூடாது யார் சொல்லிட்டா, யூஎஸ் சொல்லிட்டான். அப்போ யூஎஸ்ஏவோட பாயிண்ட்டை வந்து எல்லா கண்ட்ரி டிபெண்ட் பண்ணுது. பட் இந்தியா என்ன பண்ணுது, எல்லாரும் வாங்கலைன்னா அவன் என்ன பண்ணுவான், சீப்பாக விற்பானா, நமக்கு தேவைப்படுது. ஸோ ரஷ்யா கிட்ட வாங்கிட்டான். ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி. அதே மாதிரி டிஃபென்ஸ் யார் நம்ப முடியாது, யூஎஸ் நம்ப முடியாது. ஏன்னா டிஃபென்ஸ்னா உடனடியான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல. ஸோ யூஎஸ்ஏ லாங் டிஸ்டன்ஸ். ஸோ மிலிட்ரியாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஎஸ்ஏ கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாலும் ரஷ்யா முக்கியம். ஏன்னா ரஷ்யா எங்கே இருக்குது, ஏஷியாவில் இருக்குது. ஸோ தூரமாக இருக்கிற யூஎஸ்ஏ கூட ஃப்ரெண்டாக இருக்கணும். நெய்பர்ஹுட் ஜியோ பொலிட்டிக்கலாக நியர்பை ஏஷியாவில் இருக்கிற ரஷ்யா கூடயும் பொருள் வாங்கணும். அப்போ இந்தியா என்ன பண்ணுது, எல்லா கண்ட்ரிஸ்கிட்ட இருந்தும் தனக்கு தேவையான டிஃபென்ஸ் பொருளை வாங்குது, இம்போர்ட் பண்ணுது. அந்த இம்போர்ட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பொருள் இம்போர்ட் பண்ணுதுன்னா 4 பொருள் ரஷ்யா கிட்ட வாங்குது. ஏன்னா ரஷ்யா வந்து ஏஷியாவில் ஒரு சூப்பர் பவர், அவங்க கிட்ட தான் பொருள் வாங்கி ஆகணும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆட்டோனமி. இப்போ இந்த லைன் படிங்க, இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்களுக்கு அந்த டாபிக் புரிஞ்சு போச்சு. இந்த எபிலிட்டி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமினா என்ன, எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம், தி எபிலிட்டி ஆஃப் எ கண்ட்ரி டு மேக் இட்ஸ் ஓன் டெசிஷன் பேஸ்ட் ஆன் இட்ஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அதர் கண்ட்ரிஸ். அப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி இருக்குல்ல, இந்த ஐடியாவை நம்ம இப்போ தான் ஃபாலோ பண்ணுறோன்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டார்டிங் டைம் இதை உருவாக்கி கொடுத்தது வந்து நேரு தான். ஸோ அப்போலேருந்தே நமக்கு வந்து லாங் ட்ரெடிஷனாக இன்டர்நேஷனல் ரிலேஷனில் நம்ம ஃபாலோ பண்ணுறது இதுதான். ஸோ அந்த டைம்லேருந்து அந்த டேர்ம்ஸ் மாறும், பட் அந்த பேஸ் உருவாக்கி கொடுத்தது நேரு தான். 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அப்போ செம ஸ்ட்ராங்காக யார் இருக்கா, ஒரு சைடு யூஎஸ்ஏ கேபிட்டலிசம், இன்னொரு சைடு ரஷ்யா கம்யூனிசமா. ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் யார் கூட ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு குளோபல் முழுக்க யூஎஸ்ஏ வெயிட் பண்ணிச்சு, ரஷ்யா வெயிட் பண்ணிச்சு. பட் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, டீகாலனைஸ்டு கண்ட்ரிஸ். உலகம் முழுக்க எந்த கண்ட்ரிலும் அடிமையாக இருந்து இப்போ விடுதலை கிடைச்சல, அந்த விடுதலை கிடைச்ச எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் ஒன்றா சேர்ந்து தான் ஒர்க் அவுட் பண்ண போகுது. ஸோ டீகாலனைஸ் கண்ட்ரி அதுதான் வந்து நம்ம இந்தியாவும் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ இவங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம நாட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் நேரு என்ன பண்ணுறாரு, ஃபவுண்டேஷன் போட்டார். அதாவது தேர்ட் வேர்ல்டு சாலிடாரிட்டி மீனிங் புரிச்சா, யூஎஸ்ஏவா ரஷ்யாவா அப்படி கேட்கும்போது நேரு சொல்கிறார், 1 வேணா 2 வேணா 3வது நான் ஒன்று உருவாக்குறேன், தேர்ட் வேர்ல்டு சாலிடாரிட்டி. யாரெல்லாம் ரீசெண்டாக விடுதலை அடைஞ்சாங்களோ அவங்களாம் ஒன்றா சேர்ந்து அவங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். இது யூஎஸ்ஏக்கு பிடிக்குமா, கண்டிப்பாக பிடிக்காதுல்ல. அப்போ இந்தியா வெறுப்பத்திரமே என்ன பண்ணும், பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிச்சு அந்த டைமில். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் இந்தியா ஒரே மாதிரி கிடையாது. 1990s எப்போ ரஷ்யா வீக் ஆச்சோ கொஞ்சம் அப்படியே மற்ற கண்ட்ரிஸ் கூட, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், குளோபல் கண்ட்ரிஸ் கூட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதுவும் ப்ராக்டிகல் தான். ரஷ்யாவோட பவர் போச்சு, அப்போ உடனே நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். யூஎஸ்ஏ கூட கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் இப்போ குளோபல் ரியாலிட்டி 2020 தாண்டி ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குது. யூஎஸ்ஏ மட்டும் டாமினேஷன் கிடையாது, மல்டி போலராக குளோபல் மாறிடுச்சு. ஜியோ பொலிட்டிக்கல் ரியாலிட்டி வந்து மல்டி போலராக இருக்கும்போது மல்டிபிள் ரிலேஷன் தான் செட் ஆகுமே தவிர ஒரு கண்ட்ரி டாமினேட் செட் ஆகாது. அதனால தான் இந்தியா வந்து ரஷ்யா விசிட் பண்ணி தவிர ஆல்ரெடி இருக்கிற குளோபல் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கிடையாது. ஸோ இந்தியாவோட கோல் என்னவா இருக்குன்னா தன்னோட கண்ட்ரி டெவலப் பண்ணணும், ப்ளஸ் சொல்லுவாங்களே தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி சொல்லுவாங்களே. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸோட வாய்ஸ் தான் நம்ம இருக்கணுன்றது தான் இந்தியாவோட பிளான், கோல் சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு இன்னைக்கு சென்டர் பேஜில் வந்து ஆர்டிக்கலில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்தாச்சு. பட் அகைன் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி என்ன கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஒரு 2-3 பாயிண்ட் கேட்டாங்கன்னா எப்படி கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி எழுதலாம்னு சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமினா தனியாக இருக்கிறதுன்னு அவசியம் கிடையாது, அதாவது ஐசோலேஷன் அர்த்தம் கிடையாது. எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் என்கேஜ் பண்ணுறது, அதாவது குளோபல் முழுக்க இருக்கிற வேரியஸ் பவர்ஸ் கூட என்கேஜ் பண்ணுறதுக்கான ஐடியா தான் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி, தவிர தனியாக இருக்கிறது கிடையாது. ஸோ கிரேட்டர் என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி ஒரு கண்ட்ரிக்கு என்ன தருதுன்னா எல்லா கண்ட்ரிஸ் கூட என்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தருது, கிரேட்டர் என்கேஜ்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்தியா வந்து இன்னொரு கண்ட்ரி கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பைலேட்டரல் ரிலேஷன் போடுதுன்னா இந்தியாவுக்கும் பாசிட்டிவாக இருக்கணும், அந்த கண்ட்ரிக்கு பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ் சம் கேம் சொல்லுவாங்க, 2 நாட்டுக்குமே அது பாசிட்டிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூஎஸ்ஏ சொல்கிறதுனால பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போகாமல் இருக்கிறார் அப்படின்னா அந்த முடிவு எடுக்கிறாருன்னா அது பாசிட்டிவாக இருக்கணும். யாருக்கு பாசிட்டிவாக இருக்கணும், யூஎஸ்ஏக்கும் பாசிட்டிவாக இருக்கணும், இந்தியாவுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் அந்த முடிவு எடுக்கணும். ஸோ நேஷனல் 2 கண்ட்ரிஸோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டும் பேஸ் பண்ணி எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி. ஸோ உனக்கும் பாசிட்டிவ் எனக்கும் பாசிட்டிவ், அப்போ என்ன பண்ணலாம், மீட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி இஸ் தி பாசிட்டிவ் சம் கேம். என்ன கிடையாது, ஜீரோ கேம் கிடையாது, ஜீரோ சம் கேம் கிடையாது. ஜீரோ சம் கேம்னா 2 கண்ட்ரி பேசிக்கிறாங்கன்னா அதில் ஒரு கண்ட்ரிக்கு பாசிட்டிவ், ஒரு கண்ட்ரிக்கு பிரச்சனை வரும். ஸோ இந்தியா சூஸ் பண்ணுறது எது, பாசிட்டிவ் சம் கேமா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரியாலிட்டி சொல்கிறேன். இந்தியா வந்து ரஷ்யா கூட பேசுகிறதுல ஒரு பாசிட்டிவ் இருக்குது, குளோபலுக்கு பாசிட்டிவ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் யார்கிட்ட பேசாது, ரஷ்யா கூட பேசாது. ஓகேவா, ஃபியூச்சரில் ஒரு சைனா ஒரு இஷ்யூ உருவாக்க வச்சுக்கலாம், அந்த இஷ்யூக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரஷ்யா போயிட்டு சைனா கூட ஜாயின் பண்ணுறாங்க வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், யூஎஸ்ஏ இந்தியா கிட்ட சொல்லி இந்தியா நீ தான் ரஷ்யா கூட ஃப்ரெண்டாக இருக்க, ரஷ்யா கூட போய் பேசி சைனா கூட சேர வேணாம்னு சொல்கிற அளவுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரஷ்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ அப்போ என்ன ஆகுது, இது ஒரு பாசிட்டிவ் வருது. ஸோ இது வந்து இந்தியா ஒரு ரிலேஷன் வச்சிருந்துச்சா அது பாசிட்டிவ் சம்கேமாக தான் இருக்குன்றது அந்த ஆர்டிக்கல் முடிகிறாங்க. ஸோ இப்போ பேசின எல்லா பாயிண்ட்டுமே இந்த ஆர்டிக்கல் தான். இன்றைக்கி வந்து சென்ட்ரல் பேஜ் வந்து இந்தியா அண்ட் ஏ கேஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு டேர்ம் சொல்கிறேன், இந்த டேர்மும் பயன்படுத்திக்கங்க. 1990s அப்புறம் யார் கம்மியாயிட்டா, ரஷ்யா கம்மியாயிட்டாங்களா. இப்போ குளோபலில் ஒரே ஒரு பவர், எந்த பவர், யூஎஸ்ஏவா. யூனி போலார் வேர்ல்டு சொல்லாமா, ஒரு கண்ட்ரி டெவலப் பண்ண வேர்ல்டு இருந்துச்சு. ஆனால் பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சுல. அதுக்கு என்ன டேர்ம் சொல்லலாம்,
போஸ்ட் யூனிபோலார் எரா சொல்லலாமா? யூனிபோலார் காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த காலம். இப்போ இருக்கிற காலம் ரியாலிட்டி வேற மாரி இருக்கு. நிறைய பவர்ஸ் உருவாயிடுச்சு. ஸோ போஸ்ட் யூனிபோலாரிட்டின்னு சொல்லலாம். இல்ல போஸ்ட் யூனிபோலாரிட்டி ஃபியூச்சர்ன்னு சொல்லலாம். ஸோ அத பத்தி கொஸ்டின் கேட்கலாம்.